வணக்கம். நான் உங்கள் மோகனா. 22/8/2025 வெள்ளிக்கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ளே போகலாம். மாநாடு மதுரை ஆகஸ்ட் 22. அதிமுக பாஜக பொருந்தாத கூட்டணி. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி. மதுரை மாநாட்டில் விஜய் பரபரப்பு பேச்சு. மதுரையில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நேற்று நடந்தது. திரளான தொண்டர்கள் பங்கேற்ற மாநாட்டில் கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தாவேகா தான் இடையே தான் போட்டி என்று தெரிவித்தார். மதுரை ஆகஸ்ட் 22 தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் அதற்கான ஆயத்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதனையடுத்து மதுரை பாராபத்தி என்ற இடத்தில் அக்கட்சியின் தமிழக 2வது மாநில மாநாடு 506 ஏக்கர் பரப்பளவில் நேற்று நடந்தது. நேற்று முன்தினம் இரவு முதலே தொண்டர்கள் மாநாட்டு திடலுக்கு படையெடுக்க தொடங்கினர். நேற்று பகல் 11 மணி அளவில் கிட்டத்தட்ட இருக்கைகள் நிரப்பி வழிந்தன. மாநாட்டில் திரளான தொண்டர்கள் பங்கேற்றனர். மேல இசையுடன் மாநாட்டு நிகழ்ச்சிகள் தொடங்கின. சற்று நேரத்தில் விஜய் மேடைக்கு வந்தார். தொண்டர்களை வாக்மேடில் சென்று சந்தித்து உற்சாகப்படுத்தினார். பின்னர் அவர் பேசியதாவது: சிங்கம் எப்போதும் எதிலும் பாதுகாப்பானது. சிங்கம் ஒருமுறை கர்ஜிக்கும் போது அந்த சத்தம் 8 கிலோமீட்டர் தூரம் வரை அதிரும். சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும், வேடிக்கை பார்க்க வராது. வேட்டையில் கூட உயிருடன் இருக்கும் மிருகங்கள் தான் வேட்டையாடும். பெரும்பாலும் தன்னை விட பெரிய அளவிலான மிருகங்களை தான் வேட்டையாடும். எம்ஜிஆர் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள்: வீரம் வளைந்த மதுரை மண்ணை வணங்குகிறேன். மதுரை என்றாலே உடனே நினைவுக்கு வருவது துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகளுடன் நடக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. இந்த மண் உணர்வு பூர்வமான மண். அது மட்டுமின்றி இந்த மண்ணில் வாழும் மக்களுக்கும் உணவு பூர்வமானவர்கள். நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வைத்தது ஒரே ஒருவரை பற்றி தான் நினைத்தேன். அவர் யாருன்னா, சினிமாவிலும் அரசியலிலும் அனைவருக்கும் பிடித்தமான எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அவருடன் பழக எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அவரை போன்ற குணம் கொண்ட என்னுடைய சகோதரர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் பழக எனக்கு நிறைய வாய்ப்பு. அண்ணன்னு நான் சொன்னேன், எனக்கு கேப்டன் ஐயாவை சகோதரர் விஜயகாந்துடன் பழக எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர். அவரை மறக்க முடியுமா? அடுத்தது பாருங்க. சென்னை ஆகஸ்ட் 22. 3,05,000 மாணவர்கள் பயனடைவார்கள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 26ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இது வேறு, அது வேறு. சென்னை ஆகஸ்ட் 22. நகர்ப்புற பகுதியில் 2430 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பிடிக்கும் 3,05,000 மாணவர்கள் பயனடையும் வகையில் முதலமைச்சரின் கால உணவு திட்டத்தின் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகிற 26ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியதாவது: தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 15/9/2022 அன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலே முதல் முறையாக மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவை பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடையே பெருந்த வரவேற்றது. இதைத் தொடர்ந்து அவர் 25/8/2023 அன்று கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊராகிய திருக்குவனையில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 30,992 பள்ளிகளில் படிக்கும் 18,50,000 மாணவ மாணவிகளை
காலை உணவை சூடாகவும் சுவையாகவும் உண்டு மகிழ்ச்சியோடு பள்ளி பாடங்களில் கவனம் செலுத்தி படித்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக 15/7/2024 அன்று காமராஜரின் பிறந்த நாளில் திருவள்ளுவர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய கீழ்ச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கும் 2,23,536 மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகிறார்கள். தமிழ்நாட்டை பின்பற்றி தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தங்களது பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கியுள்ளனர். தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டத்தை கனடா அரசும் தங்களது நாட்டின் நடைமுறைப்படுத்தி வருகிறது. நடைமுறைப்படுத்தி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. டாடா, பை பை, see you. நன்றி, வணக்கம்.